அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் பல தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன நிம்மதி, குடும்ப அமைதி, பொருளாதார வசதி, ஆரோக்கியம், எதிரிகளின் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு, பிறர் சொல்லும் வார்த்தைகளால் ஏற்படும் மனவேதனை என ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நமக்கு சோதனைகளை தருகிறது. இந்த சோதனைகளுக்கு தீர்வு தேடி நாம் பல வழிகளில் முயற்சி செய்கிறோம். ஆனால் உண்மையான தீர்வு, உண்மையான அமைதி, உண்மையான பாதுகாப்பு அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்தே வருகிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இன்றைய இந்த பதிவில் வாழ்க்கையின் அனைத்து தேவைகளையும் அல்லாவின் அனுமதியால் பூர்த்தி செய்யக்கூடிய, அதே நேரத்தில் உங்களுக்கு எதிராக செயல்படும் எதிரிகளின் நாவை அடக்கக்கூடிய மிக சக்திவாய்ந்த ஒரே ஒரு வாசகத்தைப் பற்றி பார்க்கப் போகிறோம். இது சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. இது குர்ஆனில் இருந்து வந்த அல்லாவின் வார்த்தைகளால் ஆன ஒரு துஆ. இதை ஒருவர் தன் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அன்புள்ளவர்களே, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை காக்கும், நம்மை பார்த்துக் கொள்பவன் அல்லாஹ் மட்டுமே. மனிதர்களின் உதவி ஒரு வரையறைக்குள் இருக்கும். ஆனால் அல்லாவின் உதவி எல்லையற்றது. அந்த உண்மையை நம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கும் ஒரு வாசகம்தான் இந்த துஆ. இதை தினமும் ஒழுங்காக ஓதிக் கொண்டால் மனம் உறுதியடையும், பயம் குறையும், அல்லாவின் மீது முழு நம்பிக்கை உருவாகும். இந்த துஆவை ஓதுவதற்கான முறை மிகவும் எளிமையானது. காலை பஜ்ர் தொழுகைக்குப் பிறகு உங்களுக்கு இலகுவாக இருக்கும் எந்த நேரத்திலும் 110 முறை இதை ஓத வேண்டும். அதேபோல் மாலை நேரத்தில் அசர் தொழுகைக்கு பிறகோ அல்லது மக்ரிப் தொழுகைக்கு பிறகோ உங்களுக்கு வசதியாக இருக்கும் நேரத்தில் மீண்டும் 110 முறை ஓத வேண்டும். காலை 110 முறை, மாலை 110 முறை என்று இதை தொடர்ந்து பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இதை ஒரு நாள் 2 நாள் மட்டும் செய்து விட்டுவிடாமல் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு எதிராக பேசும் நபர்கள் இருப்பார்கள். நம் முதுகுக்கு பின்னால் பேசுவார்கள், நம் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள், வார்த்தைகளால் நம்மை காயப்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மனம் மிகவும் வேதனையாக இருக்கும். அப்போது மனிதர்களிடம் போய் முறையிடுவதற்கு பதிலாக அல்லாஹ்விடம் முறையிடுங்கள். இந்த துஆவை 7 முறை ஓதி அந்த நபரை நினைத்து ஊதிவிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அவர்களின் நாவு அடக்கப்படும். அவர்கள் பேச நினைத்தாலும் சூழ்நிலை அவர்களுக்கு சாதகமாக அமையாது. இது மந்திரம் அல்ல, இது அல்லாவின் வார்த்தைகளின் சக்தி. இந்த துஆ வாழ்க்கையின் எந்த தேவையாக இருந்தாலும் பார்த்துக் கொள்ளும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ரிஸ்க் குறைவு, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் அமைதி இல்லாமை, மன அழுத்தம், பயம், எதிரிகளின் தீங்கு என எந்த பிரச்சனை இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு இதை ஓதுங்கள். அல்லாஹ் தான் போதுமானவன் என்ற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் உறுதியாக பதிந்துவிட்டால் உலகத்தில் எதுவும் உங்களை அசைக்க முடியாது. இப்போது அந்த சக்தி வாய்ந்த துஆவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை ஓதும்போது அதன் பொருளையும் மனதில் கொண்டு அல்லாவின் மீது முழு தவக்குலோடு ஓதுங்கள். فسيكفيكهم الله وهو السميع العليم. فسيكفيكهم الله وهو السميع العليم. இந்த துஆவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அதன் பலனை நீங்களே உணர்வீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். இப்படிப்பட்ட பயனுள்ள இஸ்லாமிய பதிவுகளை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அல்லாஹ் நம்மனைவருக்கும் நலமும் அமைதியும் பாதுகாப்பும் வழங்குவானாக.